வணக்கம் நண்பர்களே, சிபிஎல்லின் சிந்தனை களத்திற்கு உங்களை மகிழ்வுடன் வரவேற்கின்றேன். தினம் ஒரு திரவியம் மனதுக்கும் உடலுக்கும். நேரம் நமக்கு தரும் மிகப்பெரிய பரிசு இன்று. நேரம் நமக்கு தரும் மிகப்பெரிய பரிசு இன்று. அதை நேற்றைய வருத்தங்களாகவும் நாளைய பயத்திற்காகவும் யாருக்காகவும் அடகு வைக்க வேண்டாம். நேரம் நமக்கு தரும் மிகப்பெரிய பரிசு இன்று. அதை நேற்றைய வருத்தங்களுக்காகவும் நாளைய பயத்திற்காகவும் யாருக்கும் அடகு வைக்க வேண்டாம். இந்த சிந்தனையை கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைய வாழ்க்கை, டுடேஸ் லைஃப், நேற்று நடந்தது நாளைக்கு நடக்க போகிறது. இது ரெண்டையும் விலக்கி வச்சுட்டு இன்றைய வாழ்க்கையை மட்டும் நம்மால் வாழ முடியும், அந்த பக்குவத்திற்கு நம்மால் வர முடியும் அப்படின்னு என்றைக்காவது நம்ம சிந்திக்கலாமா? இன்றைக்கு சிந்திப்போம். நேற்றும் தேவையில்லை, நாளையும் தேவையில்லை, இன்று மட்டும் போதும். ஒரே ஒரு சட்டம் போட்டாங்கன்னு வச்சிங்களேன், ஒரே நைட்டில் பணத்தை எல்லாம் மாற்றினாங்க இல்லையா நம்ம நாட்டில். அதே மாதிரி ஒரே ஒரு சட்டம் போட்டு எல்லா குடிமக்களும் இன்றைக்கு தேவையானதை மட்டும்தான் உண்ண வேண்டும், வாங்க வேண்டும், செய்ய வேண்டும் என்று ஒரு சட்டம் போட்டாங்கன்னா எப்படி இருக்கும் நாட்டில்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நேற்று சேர்த்து வச்சதெல்லாம் வீணாக போயிடும். நாளைக்கு வர வேண்டியதெல்லாம் நமக்கு அதை பற்றி கவலையப்பட வேண்டியதில்லை. இன்றைக்கு மட்டும் நமக்கு கிடைச்சா போதுங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டால் எப்படி இருக்கும்? அதனால் இன்றைக்கு நாம் செய்வது நாளை வந்தவுடன் நேற்றாகி போகும். இன்றைக்கு நாம் செய்ய தவறுவது நாளைக்கு வரும்போது எதிர்பார்ப்பாக மாறிவிடும். அதனால் இன்றைக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நம்முடைய வாழ்க்கையில் திட்டமிடுகிறோமோ அதை செய்து முடித்து விடுவோம். இன்றைய வாழ்க்கை அமைதியாக, மகிழ்ச்சியாக, நிம்மதியாக வாழ்ந்தால் போதும் என்கின்ற ஒரு மனநிலைக்கு நாம் வரும்பொழுது நம்முடைய உடல், உள்ளம் எல்லாமே இன்பமாகவும் அமைதியாகவும் மாறிவிடும். இது ஒரு மிகப்பெரிய தத்துவம்தான். பல அறிஞர்களும் பல ஞானிகளும் பலரும் சொன்ன ஒரு மிகப்பெரிய உண்மை இது. புத்தர் சொல்லியிருக்கிறார், இயேசு சொல்லியிருக்கிறார், சாக்ரட்டிஸ் சொல்லியிருக்கிறார், அரிஸ்டாட்டில் சொல்லியிருக்கிறார். எல்லோருமே அவர்களுடைய சித்தாந்தத்தை வெளிப்படுத்தும் பொழுது இன்றைய நாளை மட்டும் நீங்கள் கண்ணோக்கி பாருங்கள் என்று சொல்லியிருப்பார்கள். ஆனால் நாம் உலகத்தில் இருக்கிற எல்லோருமே என்ன செய்கிறோன்னா, நேற்றைக்கு என்ன நடந்ததுன்றதை பற்றியே பேசி இன்றைய பாதி பொழுதை கழிச்சிடுவோம். நாளைக்கு என்ன வரும்ன்றதை பேசி மீதி பொழுதை கழிச்சிடுவோம். இன்றைக்கு வாழ்ந்திருக்க மாட்டோம். கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போம். இன்று மட்டும் நல்ல நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்கு நாம் என்ன செய்ய முடியும்? கொஞ்சம் சிந்திப்போம். இன்றைய உணவு, இன்றைய உடை, இன்றைய தண்ணீர், இன்றைய உறவிடம், இன்றைய வருமானம், இன்றைக்கு எப்படியெல்லாம் நாம் சிந்திக்க முடியுமோ சிந்தித்து பார்ப்போம். ஒரு வகையில் இது நாடோடித்தனமான சிந்தனையாக இருக்கலாம். ஏன்னா ஊர் இல்லாமல், உறைவிடம் இல்லாமல் அப்படியே போய்கிட்டே இருப்பாங்க இல்லையா? அந்த மாதிரியான வாழ்க்கையாக இருக்கலாம். அந்த மாதிரியான வாழ்க்கை முறையிலிருந்து தான் நாம் இப்படி நல்லா மேலோங்கி வந்திருக்கோம். ஆனாலும் நாம் கடந்த கசப்புக்களையும் வரக்கூடிய பயங்களையும் நினைத்து இன்றைய வாழ்க்கையை வாழாமல் நிறைய பேர் தற்கொலைக்கு தூண்டப்படுகிற மிகப்பெரிய காரணமாகவே இந்த பயம் அமைந்து விடுகிறது. அதனால் இன்றைய வாழ்க்கையை மட்டும் வாழ்வதற்கு நாம் எவ்வளவு முயற்சி செய்ய வேண்டுமோ அவ்வளவு முயற்சி செய்வோம். இன்று என்ற வார்த்தைக்கு 2 பொருட்கள் இருக்கிறது. நீங்கள் எல்லா டிக்ஷனரியும் எடுத்து பார்த்தீங்கன்னா டுடே மீன்ஸ் 2 மீனிங்ஸ். என்னென்னா, இன்று அப்படின்னா அதுக்கு மீனிங்ஸ் இல்லை, ஆப்போசிட்ஸ். அந்த ஆப்போசிட்ஸ் இன்று அப்படின்னா நேற்றுன்னு எடுத்துக்கலாம், நாளையும் எடுத்துக்கலாம். இன்றை நேற்றாக மாற்றுவதும் இன்றை நாளையாக மாற்றுவதும் நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. நாம் என்ன செய்கிறோம் என்பதை அறிந்து உணர்ந்து இன்று மட்டும் நிம்மதியாக வாழ முயற்சி செய்வோம். வாழ்க மகிழ்வுடன். இன்று நன்றாக வாழ ஒரு நல்ல பழக்கத்தை நாம் உருவாக்கி கொள்வோம். என்ன அப்படின்னா, நன்றியுள்ளவர்களாக வாழ வேண்டும். இன்று நடந்த எல்லாவற்றிற்கும் நன்றி சொல்லுகின்ற மக்களாக நாம் மாறும் பொழுது நாளை தினம் நல்ல நாளாக விடியும். நாம் அந்த எதிர்பார்ப்பை
மெய்ப்பிக்க வேண்டுமென்றால் இன்றைக்கு எனக்கு கிடைத்த எல்லாவற்றிற்காகவும் எல்லா மனிதர்களுக்காகவும் எல்லா வாய்ப்புகளுக்காகவும் நன்றி சொல்லக்கூடிய மனிதனாக நான் வாழ வேண்டும். இந்த பழக்கத்தை நம்முடைய அன்றாட வாழ்க்கையில் காலையில் முதல் இரவு வரை பழக்கப்படுத்திக் கொள்வோம். நன்றாக வாழ்ந்து நலமோடு நாம் பயணிப்போம். வாழ்க மகிழ்வுடன்.